சுவாதியின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினோம். மிகவும் மனமுடைந்து சுவாதியின் தந்தையும் தாயும் வேதனைப்படுகின்றனர். எங்களுக்கும் பாதுகாப்பில்லை என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சுவாதியின் தந்தை மிகுந்த வேதனையோடு கூறினார். என் குழந்தை கடவுள் பக்தி உள்ள ஒரு பெண். ஆனால் அந்த குழந்தைக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிறார்கள். அது மேலும் எங்களை கடுமையான மன உளைச்சலுக்கு தள்ளுகிறது என்று அவர் வேதனைப்பட்டார். என்னுடைய மகளை நான் பறிகொடுத்து நிற்கிறேன். இதற்கு பிறகாவது இனி ஒரு சுவாதி தமிழகத்தில் கொல்லப்படாமல் இருக்க வேண்டும். இதன் பிறகாவது உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை சுவாதியின் பெற்றோர் கூறினர். அந்த படங்களை பார்த்தோம். ஒரு தொழில்முறை கொலையாளி, ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் அல்லது கூலிப்படையினர் கொலை செய்தால் எப்படி கொலை செய்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வெட்டுக்காயம் அவருடைய தாடை பகுதியிலே, கழுத்து பகுதியிலே இறங்கியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட கொலைகள் அடுக்கடுக்காக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக முதல்வருக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இது தொடர்பாக விரிவாக விவாதிக்க வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். ஏனென்றால் பட்டப்பகலில் சில ஆயிரம் ரூபாய்களுக்கு கூட இப்படிப்பட்ட கொலைகளை அரங்கேற்றுகிறார்கள். இதனை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மிகுந்த வேதனைக்குரிய செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரம் என்பதே இல்லை, தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏன் முதல்வரே சொல்கிறார். இது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற ஒன்றாக பார்க்க வேண்டும். எனவே தமிழகம் எங்கும் பரவி வருகிற கூலிப்படை கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென முதல்வரை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை 2ஆம் தேதி சுவாதி கொலை, வினுப்பிரியா தற்கொலை, இன்னும் தமிழகம் முழுவதும் குறிப்பாக தலைநகர் சென்னையில் நடைபெறுகிற படுகொலைகள் ஆகிய சமூக விரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சுவாதியின் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு சுவாதியின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை உடனே வழங்க வேண்டும். அவர் ஒரு மென்பொருள் பொறியாளர், 2 பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்ற குடும்பம், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பம். ஆகவே சுவாதியின் குடும்பத்திற்கு உடனடியாக ரூபாய் 25 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.